மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரத்த குழாயில எங்கேயுமே அடைப்பு இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும். ஆக்சுவலா நம்மளுடைய ரத்த நாணங்கள்ல நம்மளுடைய ரத்த ஓட்டம் சீரா இருந்துச்சு அப்படின்னாதான் நம்மளுடைய செல்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் அந்த இடத்துக்கு போய் சேரும் போது அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், நியூட்ரிஷன் கிடைக்கும், அதாவது குளுக்கோஸ் கிடைக்கும். அப்போ அந்த செல்கள் நல்ல செயல்பாடு சீரா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த செல்லுல டேமேஜ் வருதுனாலே அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்றதுனாலதான். அதனாலதான் இயற்கை மருத்துவத்துல இது ஒரு நோயோடைய முக்கிய காரணமாவே கருதப்படுது. இப்போ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில ரத்தம் போய் சேரல, அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷனே இல்லை அப்படின்னா அந்த செல் என்ன ஆகும் அப்படின்னாக்கா டேமேஜ் ஆயிட்டே இருக்கும். அதுதான் நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த உறுப்பு செயல் இழந்து போயிடும். ஸோ அதோடைய ஃபங்க்ஷன் ஃபுல்லா லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த உறுப்பையே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை அந்த பார்ட்டையே கட் பண்ற மாதிரி எல்லாம் ஆகும். ஸோ அதனாலதான் முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு காலில் கருப்பு கலர்ல இந்த கலர் மாறிட்டே இருக்குல்ல. இன்னொன்னு இந்த ரத்த நாணங்கள்ல பிளட் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு அந்த பகுதியில ஒரு டிஸ்கலரேஷனை கொடுக்கும். நம்ம நார்மலா இருக்கக்கூடிய சர்மத்துக்கும் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இல்லாம இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்க்கனிங் ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த திக்னஸ் ஆஃப் அந்த இது ஜாஸ்தி ஆகும். இன்னும் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது அப்படியே ஏதாவது அடிபட்டா கூட அந்த இடத்துல அப்படியே ரணமாவே ஆக ஆரம்பிச்சிடும். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லயும் பார்க்கலாம். அண்ட் டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரத்த நாணங்கள், அதுவும் முக்கியமா கால்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய வெசல்ல உங்களுக்கு பிளாக் ஏற்பட்டுடுச்சு, அந்த வெயின்ல ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாவே அப்படி கருப்பாகி அந்த இடத்துல உங்களுக்கு சுத்தமா ரத்த ஓட்டமே இல்லாம வலி அதிகமாவே இருக்கும். இதே உங்களுக்கு மறுத்து போகுது அப்படின்னா அது நரம்புல உங்களுக்கு இடுப்பு நரம்புலயோ இல்ல அவங்களுக்கு அந்த காலுக்கு வரக்கூடிய நரம்புல எங்கேயோ கம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்றதுதான் நமக்கு மறுத்து போகிறதா நமக்கு காமிக்கக்கூடியது. இப்ப ரத்த நாணங்கள்ல அடைப்பு ஏற்பட்டா என்னென்ன ஆகும்? இப்ப இதயத்துல அடைப்பு வந்துச்சு அப்படின்னா அதுதான் நாங்க ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்றோம். சோ அப்போ அந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் நமக்கு ஹார்ட்ல பாத்தீங்கன்னா 3 மெயின் ஆர்டரிஸ் இருக்கும். இதுல எங்கேயாவது ஒரு ஆர்டரியில ஒரு 30% கம்மியானா கூட நமக்கு சடனா பிபி அதிகமாகுது, கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, டென்ஷன் அதிகமாகிறோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஸ்லைட் அந்த ஆன்ஜினல் பெயின் மாதிரி நமக்கு வரும். இதே 90% நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது. அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா நம்ம எப்பவுமே நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, நம்மளுடைய உறுப்புகள் எப்படி இருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய குடலோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மூலியமா நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா இத ஒரு பிசினஸ் மோட்டிவா இருக்கிற மாதிரி போகக்கூடாது. நம்மளுடைய ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபேமிலி டாக்டர், யோகா இயற்கை மருத்துவரை அணுகி என்னோட ஃபுல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு 60 வயசுக்கு மேல நம்ம ரெகுலரா அந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது நல்லது. சோ இப்ப இதுல என்ன சொல்ல வரும் அப்படின்னா, நம்மளுடைய மூளை பகுதியில அந்த ரத்த நாணங்கள்ல அடைப்பு இருந்தா அது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ்ல பிளாக் வர்றதுக்கு ஒண்ணு கொழுப்பா நமக்கு அந்த இடத்துல அடைப்பு ஏற்படலாம், இல்ல ரத்தமே உறைஞ்சி அந்த இடத்துல கிளாட் ஆகி அதனாலயும் நமக்கு அடைப்பு ஏற்படலாம். இதை நம்ம அத்ரோஸ்க்ளீரோட்டிக் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த வாலோடைய திக்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த ரத்த நாணங்களே சுருங்கி போகிறதுனாலயும் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிளாக்கே இல்லாம இருக்கணுங்க. நான் இப்போ ஒரு 50+ ஆயிட்டேன், எப்படி அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம்? யோகா இயற்கை மருத்துவத்துல நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல முக்கியமா உணவு விஷயத்துல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நீர் சத்தை மெயின்டைன் பண்ணணும். உடம்புல 60-70% நம்ம வாட்டர் ஹைட்ரேஷன், தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 லிட்டர் ஒரு நாளைக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துலயும் ஃபர்ஸ்ட் பிளாக் வராது. ஏன்னா உங்களுடைய பாடியில அந்த பிளட் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணும்.
என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தண்ணியோடைய அளவு கம்மியா குடிக்கும் போது உடல் அமிலத்தன்மை ஆகும். அப்போ பிளட்டோடைய விஸ்காசிட்டியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா திக் ஆகும். சோ இதுவே வந்து கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு டெண்டன்சியை ஏற்படுத்துது. அதே நம்மளுடைய வாட்டர் எனர்ஜி கரெக்டா இருக்கு அப்படின்னா அது பிளட்டோட விஸ்காசிட்டியும் குறைக்குது. சோ இந்த மாதிரி கிளாட்டே ஆகாம தடுக்குது. இன்னொன்னு, பிளட் ஃப்ளோ சீரா இருந்துச்சுன்னா எங்கேயும் கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் கூட இல்லாம நம்ம பாத்துக்க முடியும். அப்போ இந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிடலாம்? பெஸ்ட் ரெமெடி எதுன்னு கேட்டீங்கன்னா பூண்டு தாங்க. இந்த பூண்டுல ஒரு சல்ஃபர் காம்பவுண்ட் ஆலிசின் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கு. இதை வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதுல அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரத்த நாணங்கள்ல எங்கேயும் அடைப்பு ஏற்படாம நம்மளுடைய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, பிபியை கண்ட்ரோல் பண்ணுது, அங்க இருக்கக்கூடிய அந்த பிளாக்கை கிளியர் பண்றதுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணும். அது எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம சமையல்ல சேர்க்கிறோம் சரி, ஆனா நீங்க சமைக்கும் போது அதுல இருக்கக்கூடிய ஆலிசின் அப்படின்ற அந்த சல்ஃபர் காம்பவுண்ட் வந்து டேமேஜ் ஆயிடும். அது ஹீட் பண்ணும் போது அதோட எஃபெக்ட் இருக்காது. அப்போ நம்ம இது ராவா சாப்பிட்டா இது நமக்கு ஃபுல் த்ரோட்ல இருந்து வயிறு வரைக்கும் புண்ணாயிடும். அப்ப எப்படி எடுத்துக்கலாம்? குட்டி குட்டியா சாப் பண்ணி அதை வந்து நம்ம டிஃபன்ல, அதாவது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம், இல்ல நம்ம வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்லயே இட்லி தோசை சாப்பிடுறோம், இல்ல கஞ்சி குடிக்கிறோம், நம்ம என்ன சாப்பிட்டாலும் உணவோட சேர்த்து இந்த பச்சை பூண்டையும் நமக்கு கலந்து சாப்பிடும் போது அது வந்து நமக்கு இந்த பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றதுக்கும் முக்கியமா பிளட் ஃப்ளோல எங்கேயுமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாம சீரா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி நான் சொல்லும் போது ஒரு அம்மா என்ன கேட்டாங்க, மேடம் கரெக்ட், அதனாலதான் நான் சின்ன வயசுல நிறைய இந்த மிளகா பொடி செய்யும் போது பூண்டை நல்லா இடிச்சு போட்டு சாப்பிடுவேன், அப்படி எடுத்துக்கிட்டா எனக்கு பிபி குறையுமா அப்படின்னு கேட்டாங்க. மிளகா பொடி அப்படியே சாப்பிடுறது தப்பு. இன்னொன்னு, நீங்க அதுல நல்லா எண்ணெய் ஊத்தி நம்ம கொஞ்சமா எப்படி சொல்றது, ஒரு நாளைக்கு 1 or 2 ஸ்பூன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது தப்பு இல்ல. நம்ம சமையல்லையும் நிறைய சேர்க்கிறோம், இப்படியும் நம்ம நிறைய போகிறத அவாய்ட் பண்ணலாம். கொஞ்சம் அகேஷனலா நம்ம இந்த மாதிரி பூண்டை சேர்த்துக்கிறது, பட் தொட்டு சாப்பிடாம பூண்டோட சேர்த்து சாப்பிடுறது கரெக்ட். பூண்டு பாலை நான் எடுத்துக்கலாமா? பூண்டுல வந்து பால்ல வந்து நான் பூண்டு போட்டு வேக வச்சு சாப்பிட்டுமா அப்படின்னு, அது ஹீட் பண்ணும் போதே அதோட எஃபெக்ட் போயிடும். அப்படின்றதுனாலதான் இத பச்சையா இருக்கக்கூடிய பூண்டை கட் பண்ணி அதை நம்ம அந்த பிரேக்ஃபாஸ்டோட சேர்த்து சாப்பிட சொல்றேன். ஈவன் நீங்க வந்து தோசை எல்லாம் ஊத்துறீங்கன்னா கூட அதுல நீங்க இந்த பூண்டை கட் பண்ணி அது மேல அப்படியே தூவி விட்டு பொடியெல்லாம் போட்டு நீங்க சாப்பிட்டுக்கோங்க, சரியா? சோ பூண்டு பச்சையா சாப்பிடணும், அவ்வளவுதான். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் எஃபெக்டை கொடுக்கும். ரெண்டாவது, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பிளட் வெசல்ஸ்ல பிளாக்கே இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஈவன் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆலிவ் விதை ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. ஏன்னா அதுல omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இது ஒரு எசென்சியலான ஃபேட்டி ஆசிட். இது என்ன அப்படின்னா நமக்கு குட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக்கி பேட் கொலஸ்ட்ரால் லெவல கண்ட்ரோல்லயே வச்சிருக்கோம். அந்த ஆலிவ் விதையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஆலிவ் விதையும் சோம்பும் ரெண்டும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 சிட்டிக்கு ஓமம் போட்டா போதும். இதை கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்க அந்த வெத்தலையை மடிச்சு அதை அப்படியே நீங்க 1 மணி நேரம் சாப்பிடறதுக்கு, இப்போ லைக் மத்தியானம் லஞ்சுக்கு 1 மணிக்கு சாப்பிட போறீங்கன்னா ஒரு 11 12 மணிக்கா இது வெத்தலையில வச்சு நீங்க அப்படியே ஜாலியா மென்னு சாப்பிடலாம். லைக் ஒரு சூவிங், அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு மண்ணு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸோட சேர்த்து சாப்பிட சொல்லி சொல்றேன். ஆக்சுவலா அந்த சோம்போட சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் உங்களுக்கு அது வந்து ஒரு சுவையை கொடுக்கறதுக்காக தான். இது ஜீரணத்தை சரிப்படுத்துது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, முக்கியமா நமக்கு ஹார்ட் டிசீஸ் வராம தடுக்குது, அதே மாதிரி ரத்த நாணங்கள்ல எங்கேயும் அடைப்பு இல்லாம பாத்துக்குது, குட் கொலஸ்ட்ரால் லெவல்ல மெயின்டைன் பண்ணுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 1 டம்ளர் தண்ணியில ஜஸ்ட் 2 சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கலாம். பட்டை இருக்குல்ல, இந்த சுருள் பட்டை, அதுல ஒரு சின்ன பீஸை உடைச்சு போட்டுக்கோங்க. இது கூட ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் இடிச்சு போட்டுருங்க. சின்னதா இஞ்சி துண்டு அதையும் இடிச்சு போட்டுருங்க. இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 புதினா இலைய போட்டு இறக்கிட்டு அதுல கொஞ்சம் இறக்குனதுக்கு அப்புறமா லெமனை ஸ்குவீஸ் பண்ணி லெமன் டீயா குடிங்க. அதை கொஞ்சம் சுவைக்கேத்த மாதிரி தேன் கலந்து குடிக்கலாம். பெஸ்ட், வெயிட் குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது. இன்னொன்னு, உங்களுக்கு பாடி நல்ல ஒரு லைட் ஃபீல் கொடுக்குற ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். ஏன்னா நல்லா டீடாக்ஸ் பண்ணிடும் பாடியை.
அதுக்கு இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இந்த கார சுவை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றது, பிளட் வெசல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதுவும் இல்லாம மெக்னீஷியம், எப்பவுமே நம்ம வந்து மெக்னீஷியத்தை ஜாஸ்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கால்சியமையும் சப்போர்ட் பண்ணும், இந்த பிளட் வெசல்ஸோடைய எலாஸ்டிசிட்டியும் மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பிளட் வெசல்ஸோட பிளட் ஃப்ளோவையும் மெயின்டைன் பண்ணணும், பிளட் வெசல்ஸோடைய எலாஸ்டிசிட்டியும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மெக்னீஷியம் தேவை, கால்சியம் தேவை. பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு பொட்டாசியமும் தேவை. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த பசலைக்கீரை ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். அப்போ நம்ம சமையல்ல அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் அது பசலைக்கீரையை நம்ம ஏதாவது ஒரு ஃபார்ம் சாலடா பச்சையாவே நம்ம பசலைக்கீரையை குட்டி குட்டியா சாப் பண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டு அதுல கொஞ்சம் லைட்டா கேரட்டை வதக்கி அதுல போட்டு நீங்க அப்படியே சாப்பிடலாம். ஸோ அவ்வளோ அருமையா இருக்கும் அந்த சுவை. ஸோ இது கூட நீங்க நட்ஸ், இப்ப நான் சொன்னல இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ், ஸோ இது பம்கின் சீட்ஸ், பூசணி விதை, ஆலி விதை, அதுக்கப்புறம் சன்ஃபிளவர் சீட்ஸ், இது மூணுத்தையுமே நீங்க அதை லைட்டா வறுத்து பவுடர் பண்ணி இதில் நீங்க கார்னிஷ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல உங்களுடைய அந்த பொட்டாசியம் இதையும் சப்போர்ட் பண்ணுது, பிபியை கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் வெசல்ஸ்ல எங்கேயும் பிளாக் இல்லாமையும் பார்த்துக்கும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.